மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக விமான போக்குவரத்து சேவைகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், விமான சேவைகள் எந்த வகையில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது? விமானம் தாமதமா அல்லது புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கா? அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதி கடந்த ஒரு மணி நேரத்துக்கு கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மீது அவதிப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை திடீரென பெய்த மழையினால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய விமான சேவையும் பாதிப்படுது. மும்பையிலிருந்து சென்னை தரையிறங்க வந்த இந்த ஏர் இந்தியா விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்படுது. அதே போன்று சென்னையில் தரையிறங்க 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இருந்து சென்னையிலிருந்து செல்லக்கூடிய விமானங்கள் 5க்கும் மேற்பட்ட விமானங்களும் சென்னையில் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் பயணிகளும் அவதிப்பட்டு வருகின்றனர். மழை ஓய்ந்த பிறகு இந்த விமான சேவை சீராக தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மதியம் 2:30 மணி வரைக்கும் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? சென்னையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கும் என்று சொல்றாங்க? அபிநயா, சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு அடுத்த 2 மணி நேரம் 30 நிமிடத்திற்கு மழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மழை வரை அதுவரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மதியம் 2:30 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலுமே இன்று காலை 9 மணியிலிருந்தே கனமழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மழை இன்னும் தீவிரமாக இருக்கும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களிலுமே இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடுத்த 2 மணி நேரம் 30 நிமிடத்திற்கு 9 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அபிநயா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா.